வண்டிக்கு டேம்பிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதான் மிஸ்டர் கோகுல், ஓனர் ஆஃப் திஸ் கார். ஸோ அவங்களோட ரிவ்யூ ஜஸ்ட் கேட்டுக்கலாம், எப்படி எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க எப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களோட ஃபீட்பேக் கேட்டுக்கலாம். ஸோ கோகுல், எப்படி இருந்துச்சு? ஹாய் வியூவர்ஸ், எனக்கு ஆக்சுவலாக அருண் ப்ரோ வந்து ரொம்ப முன்னாடியிலேருந்தே தெரியும். நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கை காரும் அருண் ப்ரோ 2 பேரும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப நாளாக எனக்கு ஆசை டெல்லி போயிட்டு, நான் ஆக்சுவலாக ட்ரிப்பே பிளான் பண்ணி டெல்லி போயிட்டு எல்லா மாடிஃபிகேஷனும் பண்ணலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஆனால் அருண் ப்ரோ காண்டாக்ட் பண்ணேன் ரீசெண்டாக. ஸோ அருண் ப்ரோ எனக்கு இம்மீடியட்டாக இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு எல்லாமே ப்ராப்பராக சப்போர்ட் பண்ணிட்டு எங்களுக்கும் ஸ்கை காருக்கும் ஒரு ப்ராப்பர் கனெக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தாங்க. ஸோ கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் ஆர்டர் பண்ணி ஃபுல்லாகவே ஃபிட்டிங் ஆகிடுச்சு இப்போது. ஸோ கோகுல், நீங்கள் வந்து கேரளாலேருந்து அப்புறம் பெங்களூர் இப்போ இங்கே ஜாப் பண்ணிட்டு இருக்காப்புல. ஸோ பெங்களூரில் மாடிஃபிகேஷன் பண்ணும்போது எனக்கு கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே பெங்களூர் வேறு ஆர்டர் இருக்கும்போது ஜஸ்ட் இவரை மர்ஜ் பண்ணி விட்டுட்டாங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ ராஜேஷ் அவரோட ஒர்க்லாம் எப்படி இருந்துச்சு உங்க கூட? ராஜேஷ் பற்றி சொல்லவே தேவையில்லை. நம்ம ஸ்கை கார்னு சொன்னாலே ராஜேஷ் தான் ஃபஸ்ட்டு வரும். நிதின் சார்கிட்ட கேட்டால் கூட அவங்க கூட ராஜேஷ் தான் வந்து ஹைலைட்டு ஸ்கை காருக்கு. ஃபிட்டிங்கு அவங்க பண்ணி ஒர்க் நெக்ஸானில் பண்ணி பர்ஃபெக்டாக அவங்களுக்கு எங்கே என்ன இருக்குது எல்லாமே ஏற்கனவே தெரியும். அது எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷனோட பண்ணுறாங்க, எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ இந்த வண்டியில் இந்த வாட்டி கம்மி தான் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. பட் என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஒரு இது சொல்கிறீங்களா? ஷோர். மெயினாக வந்துட்டு ரியரில் வந்து ரியர் ஃபாக் லேம்ப் வராது. இது டாப் மாடல் தான் ஆனாலும் வராது. ஸோ ரியர் ஃபாக் லேம்ப் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து ரியர் ரிஃப்ளெக்டர்ஸில் வந்து மேட்ரிக் ஸ்டைல் டிஆர்எல் போட்டிருக்கேன். அப்புறம் வந்துட்டு ஃபுல் 4 டோர்ஸ் ப்ளஸ் டிக்கி 5 சைட்ஸ்க்கு டேம்பிங் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ டேம்பிங்கில் நீங்கள் வந்து இப்போ இந்த வண்டியில் ஹர்மன் தான் வருதில்ல? ஸோ அது டிஃப்ரென்ஸ் ஜஸ்ட் அது தெரிஞ்சிடும். ஏன்னா டாப் மாடலில் டேம்பிங் பண்ணதுக்கு அப்படின்னா ஹர்மன் ஒரிஜினல் வந்துடுது, எல்லாமே ஒரிஜினல் வந்துடுது. ஸோ டேம்பிங் பண்ணிவிட்டு கோகுல் வந்து ஒரு மியூசிக் லவர். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் வந்துச்சுன்னு அவங்கக்கிட்டே கேட்கலாம். டெஃபினெட்லி. ஸோ டேம்பிங் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ்டர்னல் நாய்ஸ் வந்து லைக் டு அ கிரேட் எக்ஸ்டென்ட் அது வந்து கட் ஆகிருக்கு. ஸோ இப்போ வண்டி ஜஸ்ட் மியூசிக் போடலைன்னா கூட அப்படியே நீங்கள் உள்ளே உட்காந்து டோர் ஷட் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப வெளியில் இருக்கிற நாய்ஸ் கட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து சவுண்டு வந்து இன்னும் லைக் பேஸு வோக்கல்ஸ்லாம் இன்னும் க்ளீன் அண்டு லைக் பக்காவாக பேலன்ஸ்டாக இருக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல் ஆகிடுச்சு ஆடியோ சிஸ்டம். ஸோ டேம்பிங் ஒட்டுறதுலாம் அதெல்லாம் நல்லா எப்படி நீட்டாக இருந்துச்சா? டேம்பிங்லாம் கரெக்டாக பக்காவாக பண்ணி கொடுத்து. யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட்? யா, டெஃபினெட்லி. ஓகே. ஸோ ஜஸ்ட் அந்த ரியர் ரிஃப்ளெக்டர் லைட் அப்புறம் ஃப்ராக் லைட்டில் நம்ம இது ஷோ பண்ணிடலாம். ஷோர். ஏன்னா முன்னாடி ஃபிட் பண்ண முன்னாடி நான் காட்டினேன், அதில் வந்து லைட் இல்லை, மார்னிங் டைம் இருந்தது. இப்போ ஈவினிங் டைம் தான் அதோட அழகே தெரியும். ஷோர், டெஃபினெட்லி. ஸோ தேங்க்யூ கோகுல். ஸோ லெட்ஸ் சி இன் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ. பை. திருப்பி ப்ரெஸ் பண்ணுங்க. இது பார்க்கிங் லைட் இண்டிகேட்டர் லைட்